ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தகே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உத்தவ கீதா பாகவத புராணத்துல அஷ்டாதசோத்தியாய. அதுல ஸ்லோகம் நம்பர் 8. அக்னிஹோத்ரம் ச தர்ஷக ச பூர்ணமாசக ச பூர்வவத் சாதுர்மாஸ்யானி ச முனேகே ஆம்னா தானி ச நைகமைஹி. நைகமைஹி அப்படிங்கிற வேர்டு வேதத்தின் மூலமாக, திருத்தியா விபக்தி பகுவச்சனம். நைகமைஹி வேதத்தின் மூலியமாக. ஆம்னா தானி அப்படின்னா ஆர்டினன்ஸ், ஆர்டர், ஆணை. தமிழ்ல சொன்னா ஆணை. வேதத்தில் என்ன சொல்றாரு கிருஷ்ணர் உத்தவனுக்கு? வேதத்தில் ஆணையிடப்பட்டிருக்கிறது. எது ஆணையிடப்பட்டிருக்கிறது? வானப்பிரஸ்த ஆசிரமத்தில். ஏன்னா இப்ப நம்ம இருக்கிற டீச்சிங் இருக்கிற ஏரியா வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் நீ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வேதத்தில்னா இறைவன் என்ன ஆணை பிறப்பித்திருக்கிறார் அதான் சொல்ல பாருங்க. ஆம்னா தானி முக்கியமான வேர்டு. இதெல்லாம் நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். இல்லை இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். அது அப்படி அல்ல. எப்படி வாழணும்னு இறைவன் என்ன சொல்லியிருக்காரோ அதை கற்றுக்கணும். அதன் பிரகாரம் கற்றுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதன் பிரகாரம் வாழணும். அப்போ இவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? என்ன வானப்பிரஸ்த ஆசிரமத்தை நம்ம பார்த்துருக்கோம். வானப்பிரஸ்த ஆசிரமம் முதல்ல என்ன? கிரகஸ்த ஆசிரமத்தை முடிச்சுட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு நாமளே வரணும். வீட்டில் தான் இருக்கிறோம். மணிகின்னு சொன்னாலுமே வீட்டில் இருந்து கொண்டிருந்தாலும் பொறுப்புகளை நமக்கு ஒரு பையன், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நாம தான் நம்மளை வானப்பிரஸ்தத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகணும். எப்படி கிரகஸ்தாசிரமத்துக்கு ஊர் கூடி நம்மளை ஆசிரமத்துக்குள்ள தள்ளி விட்டாங்களோ அந்த மாதிரி வானப்பிரஸ்தத்துக்கு நம்மளை யாரும் தள்ளி விட மாட்டாங்க. நாமளே தான் முடிவெடுத்து வானப்பிரஸ்தத்துக்குள்ள போகணும். அப்போ அங்கே எப்படி இருக்கணும்? கிரகஸ்தாசிரமத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாங்கிற உடையாகட்டும் உணவாகட்டும். ஆனால் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா எளிமை. உடையில் எளிமை, உணவில் எளிமை. இது மெயினாக அவர் சொல்றார். அப்புறம் மெயின் ஜபம். அதிகமாக இந்த ஏஜில் ஜபம், தியானம் இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் பூர்வ ஜென்மத்து புண்ணியம் இருந்தால் வேதாந்த வகுப்புகளை வருவாங்க. இல்லை வேதாந்த வகுப்பு வரலினாலும் அந்த ஏஜில் என்ன பண்ணணுங்கிறத இறைவன் ஆர்டினன்ஸை வச்சிருக்காரு. அதான் ஆம்னா தானி. ஏன் தானி ப்ளூரல்? 1-2 ஆர்டினன்ஸ் கொடுக்கல இறைவன், ஏகப்பட்ட ஆர்டினன்ஸ் கொடுத்துருக்காரு, ஆணை. இந்த சோந்தர என்ன சொல்றாரு, இந்த ஏரியாவில் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது அக்னிஹோத்திரம் இந்த மாதிரி தர்ஷ பூர்ணமாசம் சாதுர்மாசி விரதம் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. இது அந்த காலத்தில். இந்த காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்திருப்போம்? ஒரு டைம் எல்லாம் எதுக்கு கொடுத்துருப்போம் அதை யோசனை பண்ணி பார்க்கணும். அதிலிருந்து ஓவர் நைட்டில் நம்ம அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு பிளாங்காக நிற்க முடியாது. எதை செஞ்சுட்டு இருந்தோமோ, நல்ல காரியங்கள், ஒரு கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதை விடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணணும்? வானப்பிரஸ்தத்தில் ஸ்டெடியாக நிற்கிற வரைக்கும் கிரகஸ்த ஆசிரமத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பழகணும். நீங்கள் பொறுப்பில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருந்திருக்கலாம், ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்திருக்கலாம், எதா இருந்தாலுமே அதை அப்படியே பொறுப்பு என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேரத்தை
நம்ம வானப்பிரஸ்தத்தில் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு, ஜபம் பண்ணுறக்கு, தியானம் பண்ணுறக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லௌகிக விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோ, எடுத்தோன்னே வர முடியாது. அப்போ அவர் சொல்கிறது அந்த காலத்துக்கு அக்னி கோத்திரம் அந்த மாதிரி நாம் சொல்கிறோம். இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதிலிருந்து கர்மங்கள் கர்மயோகமாக நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாம், அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இங்கே வரணும். இதுதான் ஆர்டினன்ஸு. அடுத்தது மெயினாக இவர் சொல்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவைகளை நம்ம முதலே பார்த்தோம், நாம்ளே செஞ்சு பழகிக்கணும். இந்த எடுத்தோன்னே வானப்பிரஸ்தத்தில் வந்தோன்னே நம்ம கடமைகள் கிரகஸ்தாசிரமத்திற்கு வரைக்கும் வீட்டுக்கு மற்றவங்கள்ட்டெல்லாம் வேலை வாங்கிட்டு உட்காந்தா தண்ணி டேபிள் மேலே சாப்பாடு, இட்லி, குழம்பு எல்லாம் இருக்கும். ஆனால் அதை எடுத்து பிளேட்டில் போடுறக்கு ஒரு ஆள் வேணும். இப்படி வந்து கிரகஸ்தாசிரமத்தில் பழகிட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் நாமளே ஒரு தோசை ஊற்றி சாப்பிடுன்னா முடியவே முடியாது. உடனே பிளேமிங், குடும்பத்திற்கு எல்லாத்தையும் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்படி அல்ல, எப்போவுமே ஆரம்பத்தில் இருந்த இதெல்லாம் வந்துங்க எல்லா ஆசிரமத்துக்கும் காமனானது. நம்மளுடைய தேவைகளை நாம்ளே பூர்த்தி செய்து பழகணும். அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். அதைத்தான் இங்கிலீஷ்காரங்க சொன்னால் மண்டையாட்டிடுவோம். நம்ம வேதம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னே சொல்லிடுச்சு செல்ஃப் ஹெல்ப். அவங்கனால தான் அதாவது மற்றவங்களை சாராமல் வீட்டில் இருக்கிற உறவுகள் ஆகட்டும், வெளியில் இருக்கிற உறவுகள், ஒரு பக்கம் போகணுமா, யாராவது நம்மளுக்கு செஞ்சு தர மாட்டாங்களா, யாரையாவது வேலை வாங்கலாமா, அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வேணுங்கிறத நாம் தான் செஞ்சுக்கணும். நமக்கு வேணுங்கிறத நாம் வாங்கிக்கணும். யாராவது செஞ்சு தருவாங்களா, யாராவது ஏற்பாடு பண்ணி தருவாங்களா, அப்படி உட்கார்ந்துருக்க கூடாதுங்கிறது இறைவனுடைய ஆணை. இது நாங்க சொல்றது இல்லை, இறைவனுடைய ஆணை. ஏன் அப்படி சொல்றாரு? அப்படி இருந்தா தான் நீ நிம்மதியா இருக்க முடியும். உன்னுடைய நிம்மதி சந்தோஷம் என்கிறது எப்போ உன்னுடைய தேவையை நீங்களே செஞ்சு கொள்றீங்களோ அப்போ யூ கேன் என்ஜாய் த ஃப்ரீடம். இல்லைன்னா we will become a slave to somebody. ஒரு வேலை ஆகணும்னா யாரையாவது நம்புறீங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஸ்லேவ். ஒரு பக்கம் போகணும், இன்னொருத்தரை நம்ம சார்ந்து இருக்கிறோன்னா அவங்களுக்கு நீங்க அடிமையாயிரும். அடிமை எப்பவுமே சந்தோஷத்தை தராது. we want freedom. ஸோ அதுக்காக தான் சொல்றாரு செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். சரி, ஓகே. இப்போ அடுத்த மந்திரத்தில் ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? இதனுடைய யூஸ் தான் என்ன, இந்த மகிமையா வானப்பிரஸ்தத்தினுடைய மகிமை என்ன? ஏன்னா உண்மையிலே வானப்பிரஸ்தம் தாங்க ரொம்ப ஜாலியான லைஃப். ஏன்னா பொறுப்புகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் வர பாருங்க. அதாவது நம்ம ரிட்டர்ன் பேக் டு அந்த ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்ங்கிற மாதிரி மனமும் அந்த நிலைக்கு போயிடும். உடலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரு பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பையே பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் எப்படி படைச்சிருக்கு, இறைவன் படைச்சிருக்காருன்னா அந்த மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அந்த ஸ்கூல் கோயிங் ஸ்டேஜில் என்ன ஒரு ஓவரி என்ன ஒரு இருந்தோ அது அந்த அளவுக்கு எல்லாமே மாறுது. நாம் அதை புரிஞ்சுக்கிறது இல்லையே தவிர we can enjoy. and after menopauseங்கிறது இட்ஸ் என்ஜாயபிள் லைஃப், நோ burden, நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. உடல் நல்ல அந்த பழைய நிலைக்கு வரும் இஃப் யூ மெயின்டைன் த பாடி. அது ஒன்று இருக்குது. இல்லைனாலும் அப்புறம் சாஞ்சு நடந்துட்டு இருக்க வேண்டியது தான். அதுக்குண்டான எக்ஸசைஸ் பாடி நீங்கள் கொடுக்கும்போது உடம்பு கண்டிப்பாக அந்த ஸ்கூல் காலேஜ் டேஸ்க்கு போன அளவுக்கு, அதாவது நான் சொல்றது அந்த மாதிரி ஸ்பீடாக ஓடுறது அந்த மாதிரி சொல்ல, மனம் உடல் ஒரு அமைதியை நோக்கி போயிருக்கும். அதை என்ஜாய் பண்ண தெரியணும். இதில் வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் அப்போ தான் யூ கேன் கம் ஃபார் சாஸ்திரம். இப்போ இதனோட யூஸ் என்ன அப்படிங்கிறது அவரே சொல்றாரு பாருங்க. ஏவம் சீர்ணேன தபசா முனிகி தமனி சந்ததக மாம் தபோமயம் ஆராத்ய ரிஷிலோக்கானு உபைதி மாம். ரிஷிலோக்கத்துக்கு வருவ, மகர் லோக்கத்துக்கு நீ வருவ. இது நீங்க வேதாந்த படிக்கணுங்கல்ல, வானப்பிரஸ்தாசிரமத்துல நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கணும். அந்த ஜபம், எளிமையான வாழ்க்கை, தவம் இதெல்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா உபைத்தின்னு என்ன? அடைவாய். என்ன? மாம். முதல்ல எங்க போய் அடைவ? ரிஷிலோக்கம். அதுக்கடுத்தது உபைதி மாம், என்னை அடைவாய். அப்படின்னு என்ன? மோட்சத்தை நீ அடைவாய்ன்னு அர்த்தம். சாஸ்திரம் படிச்சோம்னா மோட்சத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். என்ன சொல்றாரு? ஏவம் சீர்ணேன தபசா. இந்த மாதிரி நான் சொன்ன பத்தி மேல இருந்து சொன்னல, அந்த மாதிரி சீர்ணேன அனுஷ்டானம் செய்த தவம். நீ இந்த மாதிரி ஒரு தவ வாழ்க்கையை, தவ வாழ்க்கை அப்படின்னா உடனே கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. கண்ணு மூடி உட்காந்து மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்றது தவம், ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்றது தவம். அது மட்டும் தவம் அல்ல, அதுவும் தவம். இப்போ
ஒரு எளிமையான ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் முதல்ல கொஞ்சம் ஆடம்பரமாக இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு எளிமையான ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே தவம். ஒரு உணவு ரொம்ப கேர் எடுத்து அலப்பறை பண்ணி சாப்பிட்றவங்களா இருக்கலாம். இந்த நேரத்துக்கு இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், டேஸ்ட்டாக வேணும். அதை விட்டு சிம்பிள் ஃபுட்டுக்கு வரீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தாங்க பயங்கர கஷ்டமான தவம். கண்ணை மூடி உட்காந்து மரத்துக்கடியில் உட்காந்துலாம் ஈஸி. என்னை கேட்டான், இந்த மாதிரி சிம்பிளிசிட்டிக்கு வர பாருங்க கிரேட்டஸ்ட் தவம். ஏன்னா தவம்ங்கிறது தப்பா புரிஞ்சுக்கூடாது. உடனே தவ வாழ்க்கை போகணுமா, வானப்பிரஸ்தம், இங்க வனத்தை போடலாமா, காட்டுக்கு போகலாமா, அப்படி இல்லை. சிம்பிள் ஃபுட், சிம்பிள் ட்ரெஸ். அடுத்தது இந்த வாயை அடக்கிறோம் பாருங்க, மௌனம். அது அதை விட பெரிய தவம். மௌனம் வாயை மூடி உட்காந்துக்குதுல, எங்க என்ன சொல்றது, நீலகண்டா, அது பெரிய தவம். அப்படியே நாக்கு வரைக்கும் வார்த்தை வந்துடும். அப்புறம் அப்படியே அடக்கிறோம் பார்த்தீங்களா, நமக்குள்ளேயும் உள்ள போகக்கூடாது, நம்மள கொண்டு விடும் டென்ஷன் ஆகி, வெளியும் துப்பிடக்கூடாது வார்த்தைகளை. அதுவும் அவங்கள நீலகண்டான்னு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பாருங்க, இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் தவம். அது மௌனம். எங்க பேசணும் அங்க பேசணும், அது தவம். நிறைய பேர் பேச வேண்டிய இடத்துல நம்ம என்ன சொல்றது, பேச வேண்டிய இடத்துல பேசாம அதர்மத்துக்கு, நீ பேச வேண்டிய இடத்துல பேசினா தான் தர்மம்னா நமக்கு கெட்ட பேர் வந்துருங்கன்னு ஒரே காரணத்துக்காக அதர்மத்தை ஃபாலோ பண்றவங்க நிறைய. அது தர்மம். அதுக்கு பேரெல்லாம் மௌனம் அல்ல. கேட்டா நான் அமைதியா இருக்கிறேன். ஏது பேசினா தான் அந்த இடத்துல தர்மம்னா பேசணும். நான் பேசுனேன்னா எனக்கு கெட்ட பேர் வந்துடும். யார் எக்கெடு போனா என்ன, எனக்கு கெட்ட பேர் வராம நல்ல பேர் வாங்கிட்டுனா போதும். அதர்மம். நான் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறது என்னது, அதர்மம். அந்த இடத்துல பேசணும்னா பேசணும், அதுதான் தர்மம். பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது. ஸோ எல்லாம் பேலன்ஸ் பண்ணி போக தெரியணும். அமைதியா இருந்துட்டு நான் தர்மத்தில் ஃபாலோ பண்ணேன்னா கிடையவே கிடையாது. ஸோ பேச வேண்டிய இடத்துல பேசணும், மௌனம் காக்கப்பட வேண்டிய இடத்துல மௌனத்தை காக்கணும். ஆச்சுங்களா? அடுத்தது என்ன சொல்றது, யாருடைய, ஏன்னா வானப்பிரஸ்தத்தில் ரொம்ப கஷ்டமான ஏரியா எது தெரியுங்களா, யாருடைய விவகாரத்திலையும் நான் தலையிட மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கிறது இருக்குது பாருங்க, ஹையஸ்ட் தவம் பறக்கிற கஷ்டம். இப்ப சன்னியாசிகளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பத்துல அவங்க யாருடைய விவகாரத்துக்கும் போக மாட்டாங்க. குடும்பத்துக்குள்ள இருந்துட்டு எல்லா விவகாரத்துக்கும் உள்ள போயிட்டு எல்லாம் உள்ள போயிருப்போம். எல்லாத்தோடைய உறவுகள் எல்லா விவகாரத்திலையும் உள்ள நுழைச்சு, மூக்க நுழைச்சு, உதவி பண்றங்கிற பேர்ல, அனுசரணைங்கிற எதையோன பண்ணியிருப்போம். அப்ப திடீர்னு அந்த விவகாரத்தை குறைச்சிக்கோ, போர்ட் ரிடக்ஷன் சொல்றாரா இல்லையா, சுவாமிஜி சொன்னால, போர்ட் பொசஷன், ஆப்ளிகேஷன், எல்லாத்தையும் குறைச்சிக்கிறோம். டிரான்சாக்ஷன் இதெல்லாம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் தவம். அது ரொம்ப இதெல்லாம் தான் தவம்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எது தவம்ங்கிறது கரெக்டா புரிஞ்சுக்கணும். மற்றவங்க விவகாரத்துல தலையிட மாட்டேன், மற்றவங்க குடும்ப விஷயத்துல தலையிட மாட்டேன், அவங்களா ஏதாவது கேட்டா உதவி செய்யும், நாமளே மூக்கு விட்டுட்டு. அதே கிரகஸ்தாசிரமத்திலிருந்து வானப்பிரஸ்தம் வரவங்களுக்கு கிரேட்டஸ்ட் தவம். ஏன்னா நம்ம லெவல்ல தான் நம்ம தவத்தை யோசனை பண்ணுமே தவிர, சன்னியாசிகள் காட்டில் உட்கார்ந்து இருக்கிற தவத்துக்கு மட்டும் பேர் தவம் அல்ல. கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்றது தவம் நினைச்சுக்கிறோம். அது நம்ம இதை பார்க்கும்போது அது ரொம்ப ஈஸி. எதே மற்றவங்க விவகாரத்தில் கிரகஸ்தாவ இருந்தவங்க மற்றவங்க விவகாரத்துல தலையிடாம இருக்கிறது சிம்பிள்னா சொல்லிட்டேன் பாருங்க. போல எல்லாமே என்னது தவம்னு புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன சொல்றாரு, ஏவம் சீர்ணேன தபசா. இந்த மாதிரி தவத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சோன்ன மன அடக்கம், இந்திரிய அடக்கம் எல்லாம் சேர்த்துக்கிங்க. உடம்பு என்ன ஆகும், சீர்ணே அனுஷ்டானம் செய்த தவத்தால் முனிகி தமனி சந்ததக. என்ன சொல்றாரு, உதாரணம் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு இதெல்லாம் வரும்போது தமனி நாங்க நரம்பு, பிளட் வெசல்ஸ் எடுத்துக்கலாம். சந்ததகனா வெளியில தெரிய ஆரம்பிக்குங்கிறார். உதாரணத்துக்கு சொல்றார், வயசான காலத்துல நரம்பெல்லாம் எப்படி இந்த தவத்தினால் உடலை வருத்தினால நரம்பெல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றார். முனிகி தமனி சந்ததக, நரம்புகள் வெளியே தெரியும், வெயிட் லாஸ் ஆகும்னு அர்த்தம் மெயினா. சரிங்களா? அடுத்தது மாம் தபோமயம். இது அட்ஜெக்டிவ், தனக்குத்தானே ஈஸ்வர தத்துவம் என்ன சொல்றாரு, நானே தபோமயம், நான் அந்த தவமாக இருக்கிறேன்கிறார். இப்ப நீ உணவுல ஒரு சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்றீங்கன்னா அது இறைவன். என்ன சொல்றாரு, மாம் தபோமயம், நான் தவமயமாக நான் இருக்கிறேன். ஒரு சிம்பிளிசிட்டி இன் ஃபுட் கொண்டு வரீங்க, சிம்பிளிசிட்டி இன் ட்ரெஸ்ல கொண்டு வரீங்க, மௌனத்தை நீங்க மௌனமா இருக்க பழகுறீங்க.
அல்லது மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறீங்க அப்படின்னாவே என்ன சொல்றாரு, அந்த தவம் நான். மாம் தப்போ மை பியூட்டிஃபுல் வேர்ட், நான் தான் அந்த தவமா இருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு, ஆராத்திய ரிஷிலோகம். ஆராத்திய அப்படின்னா எப்படி இவன் என்னை வழிபடுகிறானோ இந்த தவத்தின் மூலியமாக. ஏன்னா அந்த தவத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னே, நீங்க ஒரு தவத்தை ஃபாலோ பண்றதுங்கிறது இறைவனை கையெடுத்து கும்பிடுறத விட சக்தி அதிகம். ஏன் கையெடுத்து கும்பிடுறது ஈஸி, இறைவா இறைவா இறைவான்னு கண்ணுல அழுது ஆராதித்து பண்றதெல்லாம் ஈஸி. கையில காசு இருந்தா கோயிலுக்கு எதையும் வாங்கிட்டு போயிடுறோம். ஆனா இறைவனுடைய வழிபாடுங்கிறது எங்க அந்த தவத்தை ஃபாலோ பண்றது. ஏன்னா இவன் என்ன சொல்லிட்டாரு, நான் அந்த தவங்கிறாரு. அப்ப நீங்க ஒரு தவத்தை ஃபாலோ பண்ணி யோசனை பாருங்க, ஒரு தவத்தை நீங்க ஃபாலோ பண்ணி, இறைவன் வானப்பிரஸ்தத்துல இந்த தவத்தை கொடுத்திருக்காரு, கிரகஸ்த ஆசிரமத்துக்கு இந்த தவத்தை கொடுத்திருக்காரு. நீங்க பஞ்சமகா யக்னங்கள் பண்றீங்க கிரகஸ்தாவா இருக்கும் போது, வானப்பிரஸ்தத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பஞ்சமகா யக்னங்கள் இருந்து நம்ம கொஞ்சம் குறைஞ்சிருவோம். ஏன்னா கையில நமக்குன்னு ஒரு இன்கம் இதெல்லாம் வராத போது நம்மளால அதை பண்ண முடியாது. அதுக்குண்டான எது நீங்க பண்ணினாலும் அது இறை வழிபாடுன்னு தெரியும். அந்த அளவுக்கு மண்டையில ஏத்திக்கணும். என்ன பஞ்சமகாம் பண்றது எப்படி இறை வழிபாடோ, நீங்க வானப்பிரஸ்தத்துல இறைவன் என்னென்ன ஆடையும் சொன்ன பாத்தீங்களா, என்னென்ன ஆம்னா ஆர்டரை கொடுத்திருக்காரோ அதை நீங்க ஃபாலோ பண்றது இறை வழிபாடு. முதல்ல ஏன் அவர் என்ன சொல்றாரு, அகம் தப்போமயம் மாம் தப்போமயம். அப்ப இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் அ பிரேயர், இறை வழிபாடு. இறைவன் சொல்லியிருக்கார் ஃபாலோ பண்றங்கிறதே என்னது, இறை வழிபாடு. கையெடுத்து சாமி கும்பிடுறது வழிபாடு இல்லைன்னு சொல்லல, ஆனா அது ஈஸின்னு சொல்லு. இதுதான் இந்த வழிபாடு என்னது, கஷ்டம். மனதை கட்டுப்படுத்துதல் இறை வழிபாடு, உணவை கட்டுப்படுத்துதல் இறை வழிபாடு. ஏன் தெரியுங்களா, இந்த உடம்பு கொடுத்தது இறைவன், அதை நாமளே நாசம் பண்ணிக்கிறது இறைவனை எதிர்த்து போராடுறதுக்கு சமம். உடம்பு என்ன கேட்குதோ, எக்ஸசைஸ் கேட்குதா, உணவு கேட்குதா, தண்ணி எது கேட்குதோ அதை கொடுத்து பாதுகாக்கிறதுங்கிறது என்னது, இறை வழிபாடு, ஈஸ்வர வழிபாடு. இது நிறைய பேத்து உடம்ப பாதுகாக்கிறதுங்கிறது என்னது, இப்போ இறை வழிபாடு. அந்த அளவுக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம டெப்தா திங்க் பண்ணிங்க புரியும். அடுத்த ஸ்லோகம் ஆராத்திய, என்னை வழிபாடு. பாத்தீங்களா, ஆராத்தியது நானே தப்போமயமா இருக்கிறேன், நீ தவத்தினால் என்னை வழிபடுங்கிறார். ஆராத்தியன் என்ன வழிபடு, அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், ரிஷிலோகம். இது வேதாந்தத்துக்குள்ள வராதவங்களுக்கு சொல்ற ஸ்லோகம். வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களுக்கு என்ன, we are going for மோட்சம். நீ வேதாந்தத்துக்குள்ள வரலீனா உனக்கு என்னது, பிரம்மலோகம், ரிஷிலோகம். இதை விட அதிகமாக சுகத்தை கொடுக்கும் லோகங்கள் கேரண்டின்னு இறைவன் சொல்றார். அடுத்தது ஏதத் கிருச்ரதக சீர்ணம் தபக நிஸ்ரேயசம் மகத் காமாய அல்பியசே யுஜ்யாத். நமக்குன்னு எழுதுற ஸ்லோகம் இது. யுஞ்சியாத் பாலிஷக கக அபரக ததக. அதாவது பாலிஷகனா திட்டாருங்க, பாலிஷக கக, இதை விட வேறான ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் இருப்பானா? பாலிஷக முட்டாள், கக அபரக தத, இதைவிட கேவலமான அறிவிலி முட்டாளு இந்த உலகத்துல இருப்பானா? இதை எழுதிக்கணும், மீனிங் அந்த இடத்துல அதுதான். இதை விட கேவலமான அறிவிலி இந்த உலகத்தில் இருப்பானா? யார சொல்றாரு இதை விட கேவலமான அறிவிலின்னு? யகத்து ஏதத்து, இந்த கிருச்ரதக முழுமையாக செய்யப்படுகிற சீர்ணம், தவம் அனுஷ்டானம் செய்கிற முழுமையாக, கிருச்ரதகன வித்தவுட் லெஃப்ட் ஓவர், என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபாலோ பண்றது. சீர்ணம்னா அனுஷ்டானம். ஏத்தத்துனா இப்படி மேல சொன்ன தவத்தை முழுமையாக செய்யப்படுகிற இந்த தவத்தை தபக. இந்த மாதிரி முழுமையாக ஒருத்தர் தவம் செய்யறான், எப்படி இறைவன் சொல்றாரோ அது பிரகாரம் செய்யறார். நிஸ்ரேயச மகத்து, மோட்சத்துக்கு, மோட்சத்தை, நிஸ்ரேயஸ்னா மோட்சமா,
நிக்ஷ்ரேயஸை கொடுக்கக்கூடிய மேலான தவம். நிஸ்ரேயஸை மோக்ஷத்தை, மகத்துனா மேலான, தவம் தபக மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய தவம். சீர்ணம் அனுஷ்டானம் முழுமையாக, கிருச்ரதகனா ஒன்னா ரெண்டாம் முழுமையாக அர்த்தம். இதெல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, பண்ணிட்டு தவத்தை பண்றான். காமாய அல்பியசே யுஞ்சியாத்து, அந்த தவத்தினுடைய பலன். நீங்க ஒரு தவம் பண்ணா அதுக்கு உண்டான பலன் வருமா இல்லையா? கண்டிப்பா ஒரு எந்த கர்மத்துக்கு கர்ம பலன் உண்டு. இப்ப நீங்க பல தவங்கள் பண்ணியிருக்கோம், என்னென்ன தவம் பார்த்துட்டோம். அதுல என்ன கண்டிப்பா என்ன வரும், ஒரு பலன் வருமா வராதா? மௌனத்தை காப்பாத்துற ஒரு பலன் வரும், நீலகண்டன் ஒரு பலன் வரும். ஏன்னா கஷ்டப்படுறோம் இல்லையா, வந்த வார்த்தையை அட்டைக்கு பிடிக்கிறோமா இல்லையா, ஒரு பலன் வருமா வராதா? முதல்ல அது புரிஞ்சுக்கணும், ஒரு பலன் வரும். இவர் என்ன சொல்றாரு, இப்படி பலனை நிறைய சேர்த்து சேர்த்து வைக்கிறியா, எது உடையில எளிமை பலன், நாக்குல எளிமை சாப்பாடு, மற்றவங்க விஷயத்துல தலையிடாம கஷ்டப்பட்டு அடக்கி வைக்கிறியா, அதுக்கெல்லாம் ஒரு பலனுண்டு. தவத்திற்கு பலனுண்டு. தவம் எதையும் பெற்று தருன்னு ஒரு வாக்கியமே இருக்கு. அப்போ இந்த பலன் வருதா, யார் திட்டுறாரு தெரியுங்களா? நம்மளத்தான் திட்டுறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு தவத்தினுடைய பலனை எல்லாம் வாங்கிட்டு அதை எதுக்கு நீ செலவு பண்ணிட்டீனா, காமாய அல்பியசே, கீழான போகத்திற்காக. இப்ப பணம் வந்துருச்சுங்க கையில, நீங்க அதை பணத்தை எதுக்கு வேணா நம்ம செலவு பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கையில கொடுக்குறாங்க, அதை நீங்க எதுக்கு எப்படி செலவு பண்ணலாம், போகத்துக்கு நீங்க செலவு பண்ணலாம். போய் நல்லா ஹோட்டலில் போய் சாப்பிட்டோமா, ஒரு ட்ரெஸ் வாங்கினோமா, அந்த 1000 ரூபாய் எப்படி வேணா செலவு பண்ணலாம் இல்லையா? அப்படி 1000 ரூபாய்ங்கிறது உங்க கையில் இருக்கிற தவத்தினுடைய பலன், புண்ணியம். நீங்க ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சு வச்சிருக்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு நீங்க தவம் பண்ணீங்க, அதனால உங்களுக்கு ஒரு புண்ணியம் கையில் இருக்கு, வந்துருச்சு. 1000 ரூபாய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏன் திட்டுறாரு தெரியுங்களா? முக்காவாசி பேர் அதை என்ன பண்ணிடுறோம், 1000 ரூபாய் கை கொடுத்தன அதை போகத்துக்கு, இந்திரிய சுகத்திற்கு, அதை சாப்பிடலாமா, அங்க போகலாமா, இங்க வாங்கலாமா, அதை சுத்தலாமா, இதை பண்ணலாமான்னு நீ செலவு பண்ணிட்டீன்னா உன்னையாட்ட முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிற. தவ பலனை பெற்றுட்டு உலக அந்த புண்ணியத்து, ஏன்னா அந்த புண்ணியம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இந்திரிய போகத்தை கொடுக்கும், கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கும். தவத்தினுடைய பலன் அதுக்குண்டான பலனை கொடுக்கும். அதை நீ எதுக்கு செலவு பண்ற? அப்படி நீ காமத்துக்காக இந்திரிய சுகத்துக்காக செலவு பண்ணா நீ ஊதாரி அப்படின்னு திட்டார். அப்ப என்னங்க பண்றது? தவத்தை பண்ணிட்டு அதை எதுக்கு செலவு பண்ணு? மோட்சத்துக்கு செலவு பண்ணினா நீ புத்திசாலி. தவத்தின் மூலியமாக அவாந்தர பலன் எவ்வளவுங்க வருது? 1 2 தண்ணி மேல நடக்கிறங்கிறாங்க, தண்ணிக்குள்ள உள்ள போய் 1 மணி நேரம் உள்ள இருக்கங்கிறாங்க, நிலத்துக்குள்ள போய் 1 மணி நேரம் உள்ள இருக்கங்கிறாங்க. இதெல்லாம் தவத்தினுடைய பலன், அது மெடிடேஷனால வர அவாந்தர பலன். அப்படி நீ செலவு பண்ணிட்டீனா அந்த அவாந்தர பலன்லயே நீ போயிட்ட அப்படின்னா, ஏன் தெரியுங்களா? இப்போ இது எப்படி, எந்த கான்செப்ட்ல லாஜிக்ல சொல்றான்னு பாருங்க. இப்போ நீங்க ஒரு தவம் ஒன்றும் வேண்டாம், நீங்க ஒரு உணவுல உடையில எளிமையை எடுத்துக்கோ, அது ஈஸியா புரியுற சப்ஜெக்ட். நீங்க அந்த தவத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்றும் வேண்டாம். இப்போ நீங்க அதை இன்னொருத்திட்ட சொல்றீங்க, நான் இப்பெல்லாம் எளிமையாக இருக்கிறேன் சொல்றமா? சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஏத்துமா இருக்கிறவங்க உங்களை புகழ்வாங்களா? பரவாயில்ல, வெரி குட், இவ்வளவு இப்படி இருந்த நீ வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு நான் கடைகளையும் புடவை கடைகளையும் சுத்திட்டு இருந்த, இப்ப பாத்தியா எப்படி இருக்க அப்படின்னு அவங்க புகழ்றாங்களா? அந்த புகழ்ச்சியில உங்க அக்கௌண்ட் கழிஞ்சு போயிடும். சம்பாதிச்சு வச்சிருந்தீங்களா 1000 ரூபாய் புண்ணியம், புகழ்ல போயிருச்சுல. அது ஒரு போகம் தானே, புகழ் என்பது ஒரு போகம் தானே. மற்றவங்க நம்மளை பாராட்டுங்கிறது போகமா இல்லையாங்க? கண்ணில் பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றத விட ஒரு போகம் தானே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. யூ ஆர் வெரி குட், நீ உன்னையாட்ட யாரு இல்லைன்னு ஒருத்தர் நம்மளை புகழும் போது, புகழை நம்ம வாங்கினோம்னா தான் கழியும். அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு போறாங்கன்னு போகும்போது நமக்கு அது கழியாது. அந்த புகழ் நமக்குள்ள ஒரு கெத்தை கொடுக்குது பாத்தீங்களா, அப்படியே ஒரு ஜாலி. போச்சா நீங்க வச்சிருந்த, ஏன்னா நீங்க அதுல கழிச்சிட்டீங்க. தவத்தினால ஒரு புண்ணியத்தை, இது ரொம்ப சூக்ஷ்மம், நல்லா திங்க் பண்ணீங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. என்னமோ சொல்றாங்களேன்னு இருக்கும்.
தவத்தை பண்ணி ஒரு உணவில் நான் அதை ஈஸியாக சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரு புடவை, நகை, சாப்பாடு, இதில் ஒரு சிம்பிளிசிட்டி வந்துட்டேன்னு நீங்கள் வெளியில் சொல்ல, இப்போ அதுக்கு அவங்க உங்களை பாராட்ட, அதில் உங்கள் மனம் கொஞ்சம் குளிர்ந்துதுன்னா நீங்கள் அந்த தவத்தினால் உடல் எளிமை, மன என்னது உடை எளிமை, உணவு எளிமையினால் சம்பாரிச்சு வச்சிருந்த புண்ணியம் அந்த பாராட்டில் என்ன ஆயிரும்? கழிஞ்சிரும். எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஏங்க அப்போ உடனே என்ன பண்ணுவோம் பாருங்க. அதுக்கு இறைவன் சொல்றாரு அடுத்த வார்த்தை, ஐயோ தெரிஞ்சு போச்சே. இது தெரிஞ்சோன்னா என்ன பண்ணுவோம்? நான் மறைக்க ஆரம்பிப்போம். ஆச்சா, மறைக்க ஆரம்பிக்கும் போது அது வெளியில வந்துடும். ஏதோ ஒரு ரூபம், அதாவது நாம சொல்லியிருக்க தேவையில்லை, அது ஏதோ ஒரு ரூபத்தில் வெளியில் வந்தோன்னே நீங்க சொல்லாம புகழ நாடாமலே அது வெளியில வந்திருக்கும். எப்படி வெளியில வந்துடும்? ஏன்னா நம்ம தனியா காட்டுக்குள்ளேயா வாழ்றோம், ஒரு குடும்பத்துல தானே வாழ்றோம். அது வெளியில வராமையாங்க இருக்கும். வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஐயோ வெளியில வந்துருச்சே, நமக்கு பவர் போயிருமா, சக்தி வந்து நான் அதில் செலப்பட. தயவு செஞ்சு அப்படி அல்ல. உங்களை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது. எது? நீங்க பண்ண தவத்தை வெளியில வந்துருச்சு, அதுல உங்களுக்கு ஒரு புகழும் வருது. அது வந்து அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல் இது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. பயப்படக்கூடாது. என்னன்னு? ஐயையோ நான் வச்சிருந்த புண்ணியமெல்லாம் போயிருச்சா, என்ன யோசனை வருது உங்களுக்கு? அப்போ அதை எப்படி எடுத்துக்கணும்? அந்த தவத்தை ஏன் வெளியில் வந்தது? உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமையே அது வெளியில் வந்தது. திங்க் பண்ண முடியுதா? சங்கரர் அவர் பண்ணாத தவமா இன்னைக்கு உலகமே புகழுது. அவர் முடிஞ்ச காலம் போய் இந்த சிருஷ்டி இருக்க வரைக்கும் அவருடைய தவம் பெருமையாக பேசப்படும். அப்படி வெளியில வந்ததுன்னா அது ஈஸ்வரா சங்கல்பம். யூ நீட் நாட் worry about that. புரிஞ்சுங்களா? நாம்பளே வெளியில சொல்லி நம்மள அதுல ஒரு மற்றவங்க புகழ்ந்து அதுல நம்ம கொஞ்சம் குளிர் காஞ்சோம்னா அதுல கண்டிப்பா உங்களுடைய தவத்துல செஞ்ச புண்ணியம் போயிடும். தானே அது வெளியில வந்துடும். வரக்கு வாய்ப்புகள் இருக்கு, சில சமயம் வராமையும் போகலாம். இப்ப சங்கரருடைய புகழ் இன்னைக்கு உலகமே தெரியுது. அவரை போல் வாழ்ந்த எத்தனையோ தபஸ்விகளுடைய புகழ் வெளியில வரல. ஏன் சங்கரர் மட்டும் வந்தது? ஈஸ்வரா சங்கல்பம். எதுக்கு அவர் வெளியில் கொண்டாந்தாரு? மோட்டிவேஷன் ஃபார் த அதர்ஸ். இவங்களை பார்த்து நீங்க எல்லாம் இப்படி இருங்கன்னு சங்கராச்சாரியர் ஈஸ்வரா முடிவு பண்ணி சங்கராச்சாரியர் உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்தார். இப்படி புரிஞ்சுக்க தெரியும். ஏன் சங்கராச்சாரியர் ஃபேமஸ் ஆனாரு? ஏன் அவர்களும் அவரை போல் இருந்தவங்க எத்தனையோ பேர் ஏன் ஃபேமஸ் ஆகல? சங்கராச்சாரியார் என்ன சங்கராச்சாரியரை யாரு தேர்ந்தெடுத்தா? ஈஸ்வரன் தேர்ந்தெடுத்து இவருடைய தவத்தை பாருங்கள் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினாரு. ஈஸ்வரன் எதுக்கு காட்டினாரு? சங்கராச்சாரியருக்கு தவத்தினால வெளியே சொன்னா பவர் போயிருமில்ல. அப்புறம் ஏங்க ஈஸ்வரன் அது வெளியே காமிச்சாரு? அதனால தவத்தினால பவர் போவாது. ஏன் காமிச்சது ஈஸ்வரன். எதுக்காக ஈஸ்வரன் காமிக்கிறாரு? ரோல் மாடல். இதை பாருங்க, இப்படியும் வாழ்றாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துக்கிட்டு இவங்க இப்படி வாழ்றாங்கன்னு வெளி உலகத்துக்கு தெரியுதுன்னா ஐயோ நம்ம தவமெல்லாம் போயிருச்சான்னு யூஸ்வலா பயப்படுவோம், மறைச்சு வச்சுக்க பார்ப்போம். அப்படியே நம்ம கட்டுப்பாட்டை மீறி நம்ம முதல்ல தவத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் அது வெளியில போகுதா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஃபைனல் டச் இது நான் சொல்றது. தவத்தை ஃபாலோ பண்ணி அதை நீங்க சொல்லாம அது தானா வெளியில வந்துருச்சு அப்படின்னா அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம். எதற்காக அவர் வெளியில் கொண்டாடுறாரு? மற்ற பீப்புளுக்கு ஒரு முன்னுதாரணமாக அனுஷ்டானம் பண்றதுக்கு. ஏன்னா இவர் சங்கராச்சாரியர் ஒன்று ஃபாலோ பண்ணா உலகம் ஃபாலோ பண்ணும், கிருஷ்ணர் ஒன்றை ஃபாலோ பண்ணுனா உலகம் ஃபாலோ பண்ணும். அப்படிங்கிறதுக்காக சிலவேத்துடைய தவத்தை ஈஸ்வரனே வெளிக்கொணர்வார். சிலவேத்துடைய தவத்தை தான், நாட் ஆல். எல்லாத்துடைய தவத்தையும் ஈஸ்வரன் வெளிக்கொணர மாட்டார். அது ஏன்னா அவரை தான் கேட்கணும். ஸோ ஏன்னா சங்கராச்சாரியர் எத்தனை பேர் இருந்தாங்க இல்லையா அந்த காலத்துல? 1 2 கோடிக்கணக்கான தபஸ்வி வாழ்ந்த பூமி நம்ம கர்ம பூமி. அதனாலதான் கர்ம பூமின்னு பேரு, தர்ம பூமின்னு பேரு. தவங்கள் அதிகமாக நடைபெற்ற உலகத்திலேயே தவம் அதிகமாக நடைபெற்ற இடம், நடைபெற்று கொண்டிருக்கிற இடம், நடைபெறப் போகிற இடம் பாரதம். அதனாலதான் இதுக்கு பேர் கர்ம பூமி. அந்த கர்மம்ங்கிறது எங்க வந்து நிக்குது பாருங்க, தர்ம பூமி. அதுல ஏன் சங்கராச்சாரியர் போல ஒரு ஃபியூ பீப்புள் உலகத்துக்கு இன்னைக்கு தெரியுறாங்க, மற்றவங்கள தெரியலிங்கிறதுக்காக அவங்க பண்ணல. அப்படி அல்ல, இறைவன் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு காமிச்சார். பாருங்க இப்படி வாழுங்க, தன்னியாசியா இருந்தா இப்படி வாழுங்கன்னு எடுத்து காமிச்சார். புகழ் தானா பரவுச்சு.
கிரகஸ்தாவா இருந்தா இப்படி வாழுங்க அப்படின்னு சில பேர் எடுத்து காமிக்கிறார். சன்னியாசிகளா இருக்கவங்க இப்படி வாழுங்க அப்படிங்கிறது இறைவனோட சங்கல்பமாக அது வெளியில வருதுன்னு புரிஞ்சுக்கணும். உடனே ஐயோ நான் பண்ண தவமலை, ஏன்னா உடனே நம்ம இப்படிதான் திங்க் பண்ணுவோம். நம்ம இங்க வேற தவத்தை வெளியே காமிக்க கூடாது, நமக்கெல்லாம் பவர் போயின்னு சொல்லிட்டாங்க, ஐயோ அவங்க போய் வெளியே சொல்லி வச்சுட்டாங்க, உடனே அவங்கள பிடிச்சி நீ ஏன் சொன்ன, நீ ஏன்னா வீட்டுக்கும் ஏதோ ஒரு விஷயம் வெளியே சொல்லி நீ ஏன் சொன்ன இது மறைச்சு வச்சிருக்கணும், ஐயோ என் தவமெல்லாம் போச்சுன்னு முட்டாள்தனமா புலம்ப கூடாது. அது போகணும்னு இருந்தா நம்மனால போகல, மற்றவங்களும் பிளான் பண்ணி அதை கொண்டு போகல. அப்ப பாருங்க யார் வேலை செஞ்சிருக்கா, ஈஸ்வர சங்கல்பம். அவங்கள ரோல் மாடலை வச்சு ஒரு 1000 பேர் திருந்துறாங்கன்னா அவர் வெளியே தள்ளுவார், இறைவன் தானே வெளியே தள்ளுவார். ஏன்னா அவருடைய குழந்தைங்க ஒரு 1000 பேர் அவங்களால பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா அவர் கண்டிப்பா அவங்களை வெளியே தள்ளுவார். வெளியே தள்ளுறதுன்னா அவங்க தவத்தை வெளியே கொண்டு வருவார், வெளியே காமிப்பார். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆனந்தமாக. அதுல போய் குறை கண்டுபிடிச்சிட்டு கூட ஐயோ நீ ஏன் போய் என் தவத்தை வெளியே சொன்ன, வீட்டுக்கு உங்களை பிடிச்சி நீ ஏன் போய் சொன்ன, ஐயோ அப்படியெல்லாம் கிடையாது. அது ஈஸ்வரா நான் சொல்லக்கூடாது. அதுல என்னை ஒருத்தர் புகழ்றாங்கன்னா அதுல அப்படியே குளிர் காயக்கூடாது. அது என்னதோட சந்தோஷம் அனுபவிச்சுட்டு கூடாது. அதை மென்னு துப்பி இரும்பு. அது குருபுரானந்தோட வேர்டு. மென்னுட்டு புகழ்னாங்கன்னா உடனே நீ புகழாத, எனக்கு இருக்கிற தவ பவர் வச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு வேஸ்ட் ஆயிடும், தயவு செஞ்சு நீ புகழாத, அப்படி மூஞ்சி அரைஞ்ச மேல பேசக்கூடாது. என்ன மென்னுட்டு துப்பி, ஏன் அது உன்னுடைய தவ பலனை குறைச்சிடும். ஏன்னா அல்பிய இவர் என்ன வேர்டு போட்டாரு, அல்பமான இந்த சுகத்தை பெறுவது, புகழினால் கிடைக்கக்கூடிய ஒரு அல்ப சுகத்திற்காக நீ கஷ்டப்பட்டு வச்சிருந்த தவம், சிம்பிளிசிட்டி அண்ட் ஃபுட் 2 பாயிண்ட் எடுத்த, அதனால வந்த உனக்கு சக்தி என்ன பண்ணிடாத, லூஸ் பண்ணிடாத. ஏன் அவர் என்ன வேர்டு திட்டினாரு, பாலிஷக பாலன்னா திட்டுறது குழந்தைத்தனமா, இந்த மாதிரி பாலிஷக குழந்தைத்தனமா, பாலிஷக வா இல்ல பாலிஷகனா பாலக இவ சின்ன பையனாட்ட குழந்தைத்தனமா இப்படி பண்ணிட்டு இருக்காத. அதனாலதான் பாலிஷக, நாட் பலிஷக. வா இல்லப்பா பாலிஷக, சான்ஸ்கிரிட் திருத்திக்குங்க. பாலிஷக காக்க. அப்ப உன்னை விட குழந்தைத்தனமானவன் சிறுபிள்ளை உலகத்தில் உண்டாளா? இவ்வளவு கஷ்டப்பட்டு தவத்தை செஞ்சுட்டு அது ஊர் முச்சுவிட பிரகடம் பண்ணி அதுல வர பெருமையில புகழ்ல குளிர் காஞ்சிட்டு இருந்தீனா உன்னை விட முட்டாள் யாருமில்ல, மறைச்சு வையே. அதுதான் இங்க டீச்சிங். அதுக்காக மறைச்சது வெளியே போனா கவலைப்படாத, அது ஏன் வேற நான் பாத்துக்கிறேன்றாரு. இது நீ ஏன்னா இந்த இடமெல்லாங்க தெளிவில்லைன்னா அங்கங்க போய் லாக் ஆயிக்கிறது. ஐயோ தவத்தை வெளியே சொல்லக்கூடாதோ. ஒருத்தர் சொல்லுவாங்க, சுவாமிஜி பூஜை பண்றீங்க, போட்டோ எடுத்து போடுங்க குரூப்ல, 4 பேருக்கு மோட்டிவேஷன் ஆகட்டும்னு நாம சொல்ல. அதுல ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்ப போட்டோ போட்டேன்னா அதுல இருந்து என்னால பூஜையை பண்ண முடியலீங்க. இது என்னன்னா சொல்றது, அகங்காரத்தினுடைய மாஃபியா லேடியோட உச்சம் நினைச்சு நான் கம்முனு என்னைக்கு போட்டோ போட்டேன்னா அதுல இருந்து என்னால பூஜையை பண்ண முடியலீங்க. அதாவது கண்டுபட்டு போச்சு. அது இப்ப நாமளே சொல்றோம் நீங்க வெளியில போடுங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தவங்களே சொல்றோம் வெளியில நீங்களா போடலையே போடுங்க. அது மத்த பேத்துக்கு அது வீட்டுல இப்படிதான் வீடு வச்சிருக்கணும், காலையில சாமி ரூம்னா வீடு இப்படித்தான் சாமி ரூம்ல இப்படி இருக்கணும், விளக்கு 10 மணிக்கு ஏத்தக்கூடாது, இத்தனை மணிக்கு ஏத்துங்க, இத்தனை மணிக்கு குளிங்க, இத்தனை மணிக்கு பூஜை பண்ணுங்க, இத்தனை சாண்டிங் படிங்க அப்படிங்கிறது நீங்க பண்றீங்க. அப்படின்னா இப்ப நாம என்ன சொல்றோம், டு மோட்டிவேட் அதர்ஸ். இது மாதிரி இப்படி பண்றாங்க நீங்களும் பண்ணுங்க, அது பார்த்து சில பேருக்கு மோட்டிவேஷன் ஆவா. நம்ம என்ன சொல்றோம், போட்டோ எடுத்து போடுங்க. அது நிறைய பேர் பயந்துக்கிறது. ஐயோ அது ஒரு வாயில விட்டு ஐயா எப்ப போட்டோ போட்டோன்னா அதுல இருந்து என்னால பூஜையை பண்ண முடியும். ஏங்க நீங்க பூஜை பண்ண முடியலன்னா அது உங்களுடைய தமோ குணம் ஆச்சா ஃபர்ஸ்ட். 2வது அதுக்குண்டான புண்ணியத்தை பெறுவதற்குண்டான அந்த அளவுக்கு கூட உங்களுடைய வாழ்க்கை என்னது, அந்த உங்களுடைய பாப்பம் அந்த அளவுக்கு அமுத்துது. என்னென்ன பூஜை பண்ணி எங்கேயாவது புண்ணியத்தை சம்பாரிச்சா என்ன பண்றது அப்படின்னு பாப்ப வச்சு நம்மள அமுத்துது. விதியை மதியால வெல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. ஆச்சா அடுத்தது யாவரே எல்லாம் திட்டாரு, இந்த தவத்தை தவம் செய்யணும், ஆனா அதை வெளியில சொல்லி அதுல வர புகழுக்காக செலவு பண்ணிராத, அல்லது காமத்துக்காக செலவு பண்ணிராத. என்னென்ன நீங்க ஒரு தவ பயன் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதை உலக லௌகீக விஷயத்தை பெறுவதற்காக நீ செலவு பண்ணிராத. ஏன்னா தவம்னு பண்ணுனா என்ன கிடைக்கும், பலன் உண்டு. அத லௌகீக விஷயத்தை பெறுவதற்காகவோ காமத்துக்காகவோ தயவு செஞ்சு செலவு பண்ணிராத. உன்னையாட்ட முட்டாளே யாரும் கிடையாது. அப்ப எதுக்குங்க நான் செலவு பண்ணினா, மோட்சத்துக்கு செலவு பண்ணு. ஏன்னா அங்க நிறைய பணம் தேவைப்படுது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை.
லௌகீகத்துக்கெல்லாம் அவ்வளவு புண்ணியம்லாம் தேவையில்லைங்க. மோட்சத்தினுடைய பாதையில் வரணும்னா நிறைய புண்ணியம் தேவைப்படுது. ஸோ நல்ல சிக்கனமா அதுக்கு செலவு பண்ணி இங்க செலவு பண்ணிடாதேங்கிறாரு. ஆச்சுங்களா? அடுத்தது யதா அசௌ நியமே அகல்பக ஜரயா ஜாத்தவே பதுஹு ஆத்மனி அக்னீன் சமாரோப்ய மச்சித்தக அக்னிம் சமாபிஷேத். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஒரு டிஃப்ரெண்ட் விஷன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. இது தப்பா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதாவதுங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு வயசாயிடுச்சு, நடக்க முடியாத வயது, வானப்பிரஸ்தத்தில் இருக்கவங்களுக்கு ஃபேஸ் பண்றதுதான் இது. நமக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, டே டு டே லைஃபே நம்மளால ஃபாலோ பண்ண முடியல, பெட் விட்டு எந்திரிக்க முடியல. அது மேபி 2 ரீசன். ஒன்று வயோதிகம், இன்னொன்று நோய், ஏதோ ஒன்றுல பாதிச்சிருச்சு உடம்பு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இறைவன் நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குறார். அந்த வேர்டுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஆத்ம அர்ப்பணம்னு வேறு, ஆத்மார்ப்பணம்னு வேறு. ஆத்ம அர்ப்பணம்ங்கிறது வேறு, ஆத்ம ஹத்யாங்கிறது வேறு. முதல்ல அது 2 வேர்டு தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆத்ம ஹத்யானா என்ன, நானே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு பேரு ஆத்ம ஹத்யான்னு பேரு. ஹத்யா. ஆத்ம அர்ப்பணம் அப்படின்னா யம தர்ம ராஜாவுக்கு நாம்பளே யம தர்ம ராஜாவை நம்ம உடல்ல ஆவாகனம் பண்றது. அதுக்கு பேரு ஆத்ம அர்ப்பணம். யம தர்ம, யாராவது யம தர்ம ராஜா பண்ணுவாங்க? அந்த வயசுல என்ன பண்ணுங்குது, எந்த கண்டிஷன் எல்லாம் புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிங்க. ஏன்னா 1 or 2 கவனிச்சுட்டா இது சூசைடுங்கிற மாதிரி தோணும். இது ஆத்ம ஹத்யா அல்ல, ஆத்ம அர்ப்பணம். யம தர்ம ராஜாவை என்ன பண்றது, நம்ம உடல்ல ஆவாகனம் செய்தல், வாலண்டரா யம தர்ம ராஜா நம்ம உடலை உயிர் எடுக்கிறதுக்கு செய்யறது. இப்போ அந்த மாதிரி படுத்திருக்கும் போது நோய்வாய்ப்பு, ஏஜ் ஆகி போச்சு, நோயும் வந்துருச்சு, பெட் விட்டு எந்திரிக்க முடியல. அப்படிங்கும்போது நம்ம டே டு டே லைஃபுக்கே நம்ம குவாலிஃபை ஆகலை. நம்ம பல்ல வளர்க்குறதுக்கு நம்மளால முடியல, நம்ம உடலை குளிச்சுக்கிறதுக்கு நம்மளால முடியல. அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணு, யதா, இஃப் மீனிங் எழுதிக்கிங்க. இஃப், ஒரு வேளை, ஏன்னா ஒரு வேளை எல்லாத்துக்கும் நிலைமை வருங்கிறது இல்லை. அப்படி ஒரு நிலைமையில அசௌ நியமே இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்கன்னா, அகல்பக சக்தி, கல்பகனா சக்தி, அகல்பகனா சக்தியை இழந்து விட்டாய் என்றால் எதனால? ஜரையா, ஓல்டேஜ் அல்லது ஜாத்தவே பத்துகு. ஜாத்தவே பத்துனா நோய், நோயினாலேயோ, ஜாத்தவே பத்துகுனா நோய், ஜரையானா ஓல்டேஜ். வயது ரொம்ப 95 வச்சுக்கோங்களேன், 95, 96 அந்த மாதிரி, இல்லை 100 எப்படி வேணா இருக்கலாம். ஆஃப்டர் வயசாகி ஜாத்தவே பத்துக்கோ அப்படி நோய்வாய்ப்பட்டிருந்தா அக்கல்பக, அப்ப என்ன அர்த்தம்? சக்தியை முழுமையை இழந்திருப்போமா? எதுக்கு? நியமே, டே டு டே லைஃப்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை எதுவுமே செய்ய முடியாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கலாம்? நீயே வானப்பிரஸ்த ஆசிரமத்துல நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? வயசால உடம்பு இப்போ 95 ஆயிடுச்சு, 93 ஆயிடுச்சு, 90 ஆயிடுச்சு, 85, 95 எப்படியோ ஒரு ஏஜ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்ன பண்றோம் நாம? உடனே எங்க போகணும்? ராயல் கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓடணும். ஓடாலினா பையன் என்னை பார்த்துக்கல, புள்ள என்னை பார்த்துக்கலின்னு கம்ப்ளைண்ட். ராயல் கேர்ல போய் படுக்க வச்சு, வென்டிலேஷன்ல போட்டு படுக்க வச்சு, ஒரு 10 நாள் ஒரு கோடி செலவு பண்ணிட்டா அவங்க திருப்திங்குது. நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க இறைவன் என்ன சொல்றாரு, அந்த ஏஜ்ல நீ என்ன பண்ணு, அந்த மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணு? வேர்டு ரொம்ப முக்கியம். ஆத்மனி அக்னின்னு, ஆத்மனி தன்னை, ஆத்மனினா இந்த இடத்துல தன்னை, அக்னின்னு இந்த இடத்துல மிருத்யு தேவதா. மிருத்யு தேவதாக்கு இன்னொரு பேர் இருக்கு. போய் உடனே இது என்ன தெரியுங்களா சொல்றது, அக்னியில போய் குதிச்சிருன்னு சொல்ற ஸ்லோகம் அல்ல. நிறைய பேர் இது ராங்கா இன்டர்பிரட் பண்ணிதான் உத்தவகீதையை நிறைய பேர் நடத்துறது இல்லை. ஐயோ இந்த இடத்துல எப்படி கொண்டு போறது, வயசாயிட்ட போய் தீயில குதின்னு சொல்றாங்களே. ஐயா, நம்ம சாஸ்திரம் எங்கேயும் தப்பு இல்லைங்க, நமக்கு புரிஞ்சுக்க சக்தி இல்லை, சொல்லிக் கொடுக்க சக்தி இல்லைன்னா கம்முன்னு இருந்துக்குங்க. அப்படிலாம் கிடையாது.
மிருத்யுவை, அக்னின்னு என்னது? மிருத்யு. மிருத்யு தேவதாவை சமாரோத்திய ஆவாகனம் செஞ்சுக்கோ உடம்புக்குள்ளேங்குது. என்ன நீட்டா சொல்லுது பாருங்க. ஆவாகனம், சமாரோப்பியன் என்னது? ஆவாகனம் பண்ணு. நீங்க போய் டிக்ஷனரி எடுத்து பாருங்க. நான் சொல்ற மீனிங் தப்பா இருந்தா அப்புறம் வாங்க பேசிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. அக்னியில போய் உழுகுலாம் சொல்ல கிடையாது. இறைவன் வயசாயிச்சா போய் அக்னியில உழுகுலாம் சொல்ல கிடையாது. ஏன்னா அப்படிதான் எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அப்படி இதெல்லாம் இந்த ஸ்லோகம்லாம் கிடையவே கிடையாது. அக்னின்னு சமாரோப்பியனா ஆவாகனம் செஞ்சு மச்சித்தக என்னையே தியானம் பண்ணிக்கிட்டு, தியானம் செய்து, மத்து தான் அந்த இடத்துல மச்சு வந்திருக்கு, சந்தி. மச்சித்தகனா மச்சித்தக என்னிடம் என்னை தியானம் செய்து, அக்னிம் சமாவேசித்து அந்த மரணத்தை ஏற்றுக்கொள். என்ன பண்ணாத, பயப்படாத. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி நாம் இன்னும் 10 வருஷம் வாழணும்னு நினைக்கக்கூடாது 95 ஏஜில். அதை அக்னின்னா மரணத்தை சமாவேஷத்து. இதை நீங்கள் வந்து நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். ஒரு சுவாமிஜி வயசான காலத்தில் என்ன பண்ணாருன்னா, உடம்பு முடியல, பெட் விட்டு எந்திரிக்க முடியல அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? அவர் கூட இருக்கிற சிஷியர்களை தான் அவங்கள பார்த்துக்கிட்டாரு அந்த சுவாமிஜியை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? எனக்கு வந்து சாப்பாடு ஒரே ஒரு வேளை சாப்பிட்டார் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் தன்னை மிருத்யு ஆவாகனம் பண்ணுறாருங்களா எனக்குலாம் அப்பெல்லாம் தெரியல. மறுபடியும் தான் புரிஞ்சுது அவருடைய கோர்ஸ், அவர் டெத்து வரைக்கும் உடம்பாய் அந்த முடியாமல் படுத்தது, உயிர் விடுற வரைக்கும் அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறது எனக்கு மறுபடியும் தான் புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணார்? சாப்பாடை கட் பண்ணார். ஒரே ஒரு வேளை சாப்பிட்டு கம்முன்னு இருந்துக்குவார். அப்புறம் என்ன பண்ணார்? கொஞ்ச நாள் அப்படி இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார்? தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பாட்டை கம்ப்ளீட்டாக விட்டார். அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. பசிக்குங்க, பசியெல்லாம் இருந்தது. வயோதிகம் பெட் விட்டு எந்திரிக்க முடியல. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வேளை சுருக்கிறது தெரியுதுங்களா? எப்படி நம்ம ஐடியா பண்ணியிருக்காருன்னு. 3 வேளை சாப்பிட்டு இருந்து டப்பான்னு விட்டா படுத்திருக்க முடியாது. கிச்சனுக்கு ஓடி போயிடுவார். எந்திரிச்சு படுக்க முடியாது, எந்திரிச்சு கூட ஓடிடலாம். அவரோட ஏஜ் ஆஃப் 85 நினைக்கிறேன், கரெக்டாக ஏஜ் தெரியல, பட் 85 கிராஸ் ஆகிட்டார். அப்போ என்ன பண்ணார்? ஒரு வேளை மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாரு. ஆல்ரெடி கொஞ்சமாக தான் சாப்பிடுவார் அவர். அதை 2 வேளை சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு வேளை, அது கொஞ்ச நாள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் கொடுதுங்க, எனக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டான்ட்டார். எல்லா சிஷியர்களும் ஒரே போராட்டம். அப்போ தான் எங்களுக்கே நியூஸ் வந்தது, என்ன இப்படி பண்ணுறாராமா, சாப்பாடு வேண்டாம். இல்லை பசிக்கல எனக்குன்ட்டார் அவர். ஆனால் உண்மையில் அது என்ன நடந்துன்னு அவருக்கு தான் தெரியும். அப்புறம் தண்ணி மட்டும், பெருசாக மாத்திரை மருந்து எதுவுமே கிடையாதுங்க. சந்தோஷமாக இருந்தார். நாங்கள் போய் பார்க்கும்போது அவர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறார். அப்போ சொல்கிறாங்க சிஷியர்கள், அந்த ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னு. அப்போ தண்ணி மட்டும் கொஞ்ச நாள் குடிச்சிட்டே இருந்தார். அது வந்து அப்புறம் கடைசியில் தண்ணியே வேண்டான்ட்டார். ரூம்குள்ள யாரும் வரக்கூடாது, தண்ணியும் வேண்டாம், யாரும் அலோடு, நாட் அலோடு. அப்போ ஒரே ஒரு சிஷியன் காலையில் போய் அந்த அனுஷ்டானம், காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அந்த சாமி அந்த மாதிரி உடம்பு தொடச்சி விடுறது, இந்த மாதிரி மட்டும் ஒரு ஆள் போயிட்டு இருந்தா, அவ்வளோதான். அப்படியே இருந்து ஒரு நாள் உயிர் விட்டார். இதுக்கு பேர் தான் ஆத்ம அர்ப்பணம்னு பேர். மிருத்யுவுக்கு இந்த சரீரத்தை நானே அர்ப்பணம் பண்றேன் இதுக்கு பேருங்கிறது எனக்கு மறுபடியும் இன்னொரு சுவாமிஜி சொல்லித்தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நீ யோசனை பாருங்க, நாம் வந்து ஹெல்த்தை விட்டு வெல்த்தை சம்பாதிக்கிறோம். கடைசி காலத்தில் அந்த எந்த ஹெல்த்தை விட்டு வெல்த்தை சம்பாதித்தீங்களோ அந்த வெல்த்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்துதான் ஹெல்த்து பாதுகாத்துக்கிறோம். அவங்க பாருங்களேன், எங்கேயும் ஹெல்த்தையும் விடல, எங்கேயும் வெல்த்தையும் சம்பாதிக்கல, எங்கேயும் வெல்த்தையும் லாஸ் பண்ணல. தட் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். நம்ம சன்னியாசின்னு நம்ம என்னமோ வேலைக்காகாத முடவன், அவனுக்கு தான் சன்னியாசம் நாம் நினைக்கிறோம். என்ன ஒரு வில் பவர் இருந்தால் அவர் அந்த வேலையை செஞ்சுருப்பார். நாமளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், நாம் இங்கிருந்து பார்க்கலாம் நினைக்கிறோம். ஆமாம், அவருக்கு பார்க்குறதுக்கு பையனாக இருக்குது, பிள்ளையா இருக்குது, புள்ள பையன் இருந்தால் என்ன ராயல் காரில் படுக்க வச்சு என்ன இன்னொரு 10 வருஷம் வாழ வச்சிட முடியுமா அவரை? திங்க் பண்ணுங்க. பையனே இருந்தாலும் கொண்டே ராயல் காரில் பணத்தை கொடுத்தாலும் பணம் போகுமே தவிர அவங்கள காப்பாற்றி வீட்டு கொண்டு வர முடியுமா? நார்மல் லைஃப் வந்துருவாங்களா? அவங்க எல்லாம் முடிச்சு போச்சு.
அப்போ இதைத்தான் அவர் சொல்றாரு. யாரு சொல்றாங்க? கிருஷ்ணர் சொல்றாரு. கிருஷ்ணர்னா சாஸ்திரத்துல அது சொல்லி இருக்கிறத கிருஷ்ணர் சொல்றாரு. ஈஸ்வர தத்துவம் உங்ககிட்ட பேசுது, அப்படி புரிஞ்சுக்கணும். ஈஸ்வர தத்துவம் என்ன சொல்லுது? வயசாயிருச்சுன்னா பையன் பார்த்துக்கல, புள்ள பார்த்துக்கல, அங்கே போகணும், இங்கே கூட்டிகிட்டு போய் பார்க்கல. பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து ராயல் கேரில் பார்த்தாங்களாமா, எனக்கு என்னமோ அந்த ஹாஸ்பிட்டல் பேரே வருதுங்க, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க நீங்கள், எனக்கு என்னமோ அதே தான் வருது. அவங்க கொண்டு ஏன்னா எனக்கு ஒரு இது, அவங்க பையன்லாம் கொண்டு அவங்களை அங்கே படுக்க வச்சு அப்படி பார்க்குறாங்க, என் பையன் என்னை பார்க்க மாட்டேங்கிறான், கம்ப்ளைண்ட் பண்ணுறமா. சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ ஆத்ம வயதான காலத்தில் ஆத்ம அர்ப்பணம், மிருத்யுவை நீ நம்ம பூஜை பண்ணுறதுனால ஏதோ அர்ப்பணம் பண்ணியிருப்பேன், ஆவாகனம் பண்ணியிருப்பீங்க. எது? விநாயக ஆவாகயாமி. எங்கே ஆவாகனம் பண்ணுறோம்? என் உடம்புல மிருத்யுவை ஆவாகனம் பண்ணுறோம். ஆவாகனம் பண்ண அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவீங்களா என்ன? ஆசனம் சமர்ப்பயாமி. இமேஜின் பண்ணி பாருங்க. பாத்தியம் சமர்ப்பயாமி. இதெல்லாம் வெளியில் பண்ண முடியாது. வெளியில் இருக்க சிலைக்கு பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமி. இது என்னது? பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமி. நமக்கு நாமளே பண்ணிக்கிறது. இதுக்கு பேரு ஆத்ம ஹத்யா இல்ல, ஆத்ம அர்ப்பணம்னு பேரு. இறைவன் கொடுத்த, அதாவது என்ன சொல்றது, யாரிடமிருந்து இந்த உடலை பெற்றேனோ அவரிடக்கே இந்த உடலை திருப்பி கொடுத்துறது. சந்தோஷமா, வில்ஃபுல்லி சந்தோஷமா செஞ்சார் அவர். நாங்க பார்க்கும்போது அவர் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்துங்க வாழ்க்கையில பெரட்டி போட்ட இடம். இப்ப நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வாழ்க்கையை நாம எப்படி பார்க்கிறோம், அவங்க எப்படி பார்க்கறாங்க. இப்ப நாம பார்க்கறதுனால கொண்டு ஹாஸ்பிட்டல கொண்டு சேர்த்து கோடி கோடியே செலவு பண்றதுனால யாரு சந்தோஷமா இருக்கா, அவருனால யார் சந்தோஷம் இழந்தாங்க. அதான் சொல்லி பாருங்க. இப்ப 7-8 சிஷ்யர்கள் வச்சிருந்தாரு அவர். அவங்க ஆசிரமம் அது நல்லா டெவலப் பண்ணி வச்சிருந்தார். நான் சொல்ற சாமிஜி சாதாரண ஆளு இல்லை. ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க முதல்ல ஹெல்த்தை விட்டு வெல்த்தை சம்பாதிக்கல, கடைசியில் அந்த வெல்த்தை கொடுத்து ஹெல்த்தை பாதுகாக்கணும்னு துடிக்கல. இதுதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மென்டாலிட்டி சன்னியாசிக்கு மட்டும் வரணுங்கிறது இல்லை. ஞானத்தை பெற்றவர்கள் எல்லாருமே இந்த நிலையில இறக்கிறது நம்ம பார்க்கிறோம். தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் கடைசியில அவர்னால லங்ஸ் ப்ராப்ளம், பிரீத் பண்ண முடியல. அப்போ அவங்க கொண்டு ஐசியூல வைக்கும் போது சிஷ்யர்கள்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு ஐசியூல வைக்கிறாங்க. கிராஸ் 85 அவரு. அப்போ அவர் கேட்கிறார், நம்ம சிஷ்யர்களை வெளியில் வந்தது நியூஸ், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி என்னை கொண்டு இங்குள்ள வைக்கிறீங்க, என்னை வெளியில் கூட்டிட்டு போகும், நான் இன்னும் ஏதாவது பண்ண வேண்டி இருக்குதா, ஜனங்களுக்கு இந்த சரீரத்துல ஏதாவது இருக்குதுன்னா சொல்லுங்கடா, என்னை கொண்டு ஐசியூல வச்சு காப்பாற்றி கொண்டு வாங்க. எனக்கு நான் எதுக்கு இந்த சரீரம் எடுத்துட்டு வந்தனோ, என்னால் இந்த சரீரத்தில் உட்காந்து என்னத்தை பண்ண முடியுமோ எனக்கு தெரிஞ்சு நான் நிம்மதியா பண்ணிட்டேன். வந்துட்டார் வெளியில. வேண்டாம், ஃபர்ஸ்ட் டைம் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு விட்டாங்க அவருடைய, ஏன்னா அவருடைய கண்ட்ரோல் இல்லாம உடம்பை கொண்டு ஃபோர்ஸ் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் நினைவு வந்ததுக்கு அப்புறம் அதுவும் நான் ரிஷிகேஷ்ல தான் உயிர் விடுவேன், அந்த இடத்துல தான் நான் அங்கதான் ஞானத்தை பெற்றேன், எனக்கு அந்த இடம் தான் சொல்லி அந்த இடத்த பிக்ஸ் பண்ணி ஆசிரமத்தில் போய் படுத்துட்டேன். எதுவுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லாம. மோடிஜி எல்லாம் வந்து பார்க்கும்போது அவர் பேசுறாரு, ஆனா எதுவுமே உணவோ எல்லாமே கட் பண்ணி அதெல்லாம் ஆத்ம அர்ப்பணம் பண்ணாங்க அவங்க எல்லாம். இதுக்கு மேல இந்த உடம்புல மருந்து வைத்து எதுவுமே சாப்பிடுவாரு, மருந்து எதுவுமே சாப்பிடு. அப்புறம் தினம் அது பாத்தீங்கன்னா அப்படியே ஒண்ணுமே இல்லை. அவர் நிலை இழந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு சேர்ல உட்கார வச்சு அது தினம் அந்த கோயிலுக்கு நம்ம போனோம் பாத்தீங்களா, ஒரு ஈஸ்வரன் கோயில் இருந்து பாத்தீங்களா, அவர் ரூம்ல இருந்து குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு அந்த இடத்துக்கு கொண்டாந்து அப்படியே அவருக்கு ஒண்ணுமே இல்லாம அப்படியே இருப்பாருங்க சேர்ல. சிஷ்யர்கள் அந்த இடத்துல உட்கார வச்சு அந்த பூஜை முடிகிற வரைக்கும் அங்க உட்கார வச்சு திருப்பி அந்த சேரை கொண்டே உள்ள வச்சு படுக்க வச்சிருவோம். இப்படி கொஞ்ச நாள் வாழ்ந்தார் அவர். கொஞ்ச நாளா ஃபியூ டேஸ். கடைசி காலகட்டங்களா பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கெல்லாம் அப்படியே செவனி காட்டு நாள் விட்ட மாதிரி இருந்தது. எனக்கு என்னத்தை வாழ, நாமெல்லாம் என்னத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்க என்ன நினைக்கிறோம். இதுதான் ஆத்ம அர்ப்பணம்னு பேர். நோ ட்ரீட்மெண்ட், எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை கொண்டு விட்டுரு, நான் என் வழியில் நான் போய்க்கிறேன். இதுக்கு பேரு நாட் சூசைட். ஏன்னா திஸ் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் சூசைட். இப்ப சூசைட் பண்ண யோசனை பண்ணுங்க. அவனுக்கு இப்ப பணத்தினால பொண்டாட்டி பிரச்சனையினால சூசைட் பண்ணிக்கிறான்னு வச்சுக்குவோம். இப்ப பணத்தினால ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறானா, அவன் கையில கொண்டு 1 கோடி கொடுங்க, சூசைட் பண்ண மாட்டான். 1 கோடி கொடுத்தா சூசைட் பண்ண மாட்டான். இல்ல ஒய்ஃப் வந்து நான் திருந்திட்டேன், இனிமேல் உங்க நிம்மதியா நான் இந்த மாதிரி மட்டும் ஒய்ஃப் திருந்திட்டான்னு ஒரு கற்பனை வச்சுக்குங்க, அவன் சூசைட் பண்ண மாட்டான். தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன். இது வந்து வில்ஃபுல்லி
அது வேற வழி இல்லாம பண்றதுங்கிற ஆத்ம சூசைட் பண்றதுங்கிறது சூழ்நிலை கைதி அவங்கெல்லாம். இவர் சூழ்நிலை கைதிகள, ஆத்ம அர்ப்பணம் பண்றவன் சூழ்நிலை கைதிகள அல்ல, அவரே. திஸ் இஸ் வேதாந்தத்தினுடைய வேல்யூ, திஸ் இஸ் லைஃப் அப்படின்னு காமிச்சு நமக்கு முன்னால வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாங்க, இருக்கிறாங்க, இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த அலப்பறை பண்றவங்க தான் வாழ்க்கைங்கிறது கிடையாது. இந்த அலப்பறை பண்றதுனால குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பார்த்துருக்கீங்களா? வயசானவங்களை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டு பணத்தை செலவு, இருக்கிற கடனை வாங்கி அதை பண்ணி, வசதி இருக்கவங்கள வசதி இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டோம்னா இன் தௌசண்ட்ஸ், இன் லேக்ஸ் தான் பில்லு. அது என்ன பண்றது, இதை விற்கலாமா, அதை விற்கலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, டென்ஷன். கடைசியில எல்லாத்தையும் இழந்து அவரை இழந்து தான் வீட்டுக்கு வரோம். எதையாவது காப்பாத்தி கூட்டிட்டு வர, அவரை உயிரோட கூட்டு வந்தாலும் பரவாயில்ல, அதை இழந்து வரும்போது சிந்திங்கங்குது சாஸ்திரம். சிந்திச்சு பாரு, இது தேவையா? அதுதான் இந்த சாஸ்திரம். ஏன்னா இந்த ஸ்லோகம் இன்டர்பிரேட் பண்றது கரெக்டா இன்டர்பிரிட்டேஷன் இருக்கணும். இல்லைன்னா என்ன புரிஞ்சுக்கும்? டைரக்ட் வாட்சியார்த்த மீனிங் எடுங்க. வயசாயிடுச்சா, அக்னியில போய் ஆராத்திய, உன்னை ஆராத்தியன வழிபடு, அக்னியில நீ என்ன பண்ணிக்கோ, சமாரோப்பிய. சமாரோப்பிய சமமாயிரு, அக்னியோட சமமாயின்னு என்ன இருக்குங்க? சமாரோப்பிய. அது அல்ல அர்த்தம். அதனாலதான் இவ்வளவு எஃபர்ட் எடுத்து நான் இந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் சொல்றேன். அடுத்தது இதோட எது முடிஞ்சது? ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வர்ற சன்னியாசி ஆசிரமம். இது எனக்கு இல்லை, சன்னியாசிகளுக்கு தானன்னு கதை கேட்கக்கூடாது பாருங்க. ஏன்னா சன்னியாசி பார்க்கும்போது இது இந்த ஏரியா படிச்சிங்கன்னா தான் அவங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை கூடும். அவங்க எப்படிப்பட்ட தவத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க, சன்னியாச வாழ்க்கை வாழ்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டம், அது எப்படி அவங்க ஈஸியா ஆனந்தமா வாழ்றாங்க, எந்த குவாலிஃபிகேஷன் அவங்க பெற்ற அந்த சன்னியாச அந்த தப்பு பண்ற சன்னியாசில இங்க கணக்கு கொண்டாடக்கூடாதுங்க. ஃப்ராடு சன்னியாசிலாம் இங்க கொண்டாடக்கூடாது. உண்மையாலுமே அதை வாழ்ந்து அதை ரசிச்சு வாழ்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும்தான். யதா கர்ம விபாகேஷு லோகேஷு நிறைய ஆத்மசு விராக ஜாயத்தே சம்யக்கு. படிக்கும்போது தெரியும் என்ன. விராக ஜாயத்தே சம்யக்கு ஞஸ்த அக்னிஹி பிரவ்ரஜேத்து ததக. யாரு சன்னியாசி? பிரவ்ரஜேத்துனா சன்னியாசி. அதுக்கப்புறம் நீ சன்னியாசி எடு. ததகன பிறகு. பிரவ்ரஜேத்துன்னு என்னது? சன்னியாசத்தை. ஞஸ்ய எடுத்துக்கோ. எதுக்கப்புறம் தெரியுமா? விராக ஜாயத்தே சம்யக்கு. சம்யக் விராக ஜாயத்தே. விராக பிறந்ததற்கு, விராகம் என்ன? வைராகியம். ஜாயத்தில் என்ன? பிறந்ததற்கு பிறகு. அது எப்படி பிறந்திருக்கணும்? சம்யக்கு. அது என்னங்க சம்யக்கு விராகம் ஜாயத்தே? எல்லாத்துக்கிட்டையும் உள்ள வைராகிங்கிற ஒண்ணு இருக்கும். இப்போ பலூன் மேல எனக்கு வைராகியம் இருக்குமா, பற்று இருக்குமா இந்த வயசுல? அதே குழந்தை வயசுல என்ன இருக்கும்? அதுக்கு பேரெல்லாம் வைராகியம் அல்ல. எந்த வயசுல எதுல பற்று வருமோ அதிலிருந்து விடுதலைன்னு பேரு. புரிஞ்சுங்களா? 10 கார் வச்சிருக்கிறவனுக்கு தான் கார் மேல பற்று இல்லாம இருக்கணும். காரே இல்லாதவனுக்கு நீ கார் மேல பற்று இல்லாம சொல்ல தேவையே இல்லை, இல்லையா? அது மாதிரிதான் 10 கார் இருக்கு, அவனுக்கு தான் என்ன இருக்கணும்? காரின் மீது பற்று இல்லாம இருக்கிறத அவன் டெவலப் பண்ணிக்கணும் வைராகியத்தை. காரே இல்லாதவனுக்கு எதுக்கு? அதுதான் சம்யக்கு வைராகம். உனக்கு இறைவன் எதை கொடுத்திருக்கிறாரோ அந்த கொடுத்ததால எதை பொறுத்துதுங்கிறாரு? யதா கர்ம விபாகேஷு. யதா உன்னுடைய கர்ம பலனினால் உனக்கு இப்போ என்னென்ன கிடைச்சிருக்கோ. கர்ம விபாகேஷு. உன்னுடைய கர்ம பலனினால் உனக்கு ஒரு கணவர், உன்னுடைய கர்ம பலனால் உனக்கு குழந்தைகள், உன்னுடைய கர்ம பலன் தான் உனக்கு அந்த வீடு, உனக்கு அந்த கர்ம பலன் தான் தோட்டம், உன்னுடைய கர்ம பலன் தான் பேங்க் பேலன்ஸ், உன்னுடைய கர்ம பலன் தான் ஆரோக்கியம், உன்னுடைய கர்ம பலன் தான் நோய், உன்னுடைய கர்ம பலன் தான் உறவுகள், உன்னுடைய கர்ம பலன் தான் எல்லாமே உன்னுடைய கர்ம பலன் வந்துதா? யதா கர்ம விபாகேஷு லோகேஷு. இந்த லோகத்தில் உனக்கு எது எது கிடைச்சிருக்கோ அதெல்லாம் எப்படி கிடைச்சது? நீ செஞ்ச கர்ம பலனால் கிடைச்சிருக்கா? அச்சா, ஒன்னு புரிஞ்சு வைராகி வரணுங்கிற இதெல்லாம் கிடைச்சிருச்சுங்க, ஓகே. நிறைய ஆத்மசு. அதெல்லாம் கடைசியில எனக்கு நிறையனா துக்கத்தை கொடுக்கும்னு புரிஞ்சு.
கர்ம பலனால் எதை பெற்றாயோ அது புருஷனா இருக்கலாம், பையனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், பேரனா இருக்கலாம், அல்லது உறவா இருக்கலாம், அல்லது பணமா இருக்கலாம், அல்லது நகையா இருக்கலாம், அல்லது சொத்தா இருக்கலாம், அல்லது இந்திரிய சுகமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம். எல்லாமே எதனால கிடைச்சதுங்கிறாரு? கர்ம விபாகேஷு, உன்னுடைய கர்ம பலன். ஆனா அதெல்லாமே என்னன்னு தெரியணும்? துக்கம்னு தெரியணும். நீ பெற்ற கணவன் ஆகட்டும், பேங்க் பேலன்ஸ் ஆகட்டும், தங்கம் ஆகட்டும், சொத்தாகட்டும், பத்தாகட்டும், உறவுகளா, எல்லாமே என்னதான் கடைசியில் உனக்கு என்னதான் கொடுக்க போகுது? வெயிட்டிஸ், துக்கம். அதை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கணும். அறிவு இருக்கணுமே, அதுக்கு ஒரு அறிவு இருக்கணுமே. எதை நான் கர்மத்தினால் பெற்றோன எல்லாமே என்னதான் பண்ணுது? நிறைய ஆத்மசு இறுதியில் துக்கத்தை தான் கொடுக்க போகிறது. பையனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடைசியில் நமக்கு வந்து நிக்கிற துக்கம்னு புரிஞ்சு உடனே வெறுத்துடலாமா? பையனை வீட்டுக்குள்ள வராது போ, உனக்கு எனக்குக்கா அப்படியே சொல்லுது? அப்படி இல்லை. அதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப நீங்க வந்து நெய் சாப்பிட்றீங்களா? சுவாமிஜி சொல்லுவார் அடிக்கடி. இப்ப நெய் சாப்பிட்றோம். நெய் சாப்பிடும்போது கையில ஒட்டிக்குது. இப்ப நீங்க வெண்பொங்கல் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நெய் வந்து என்ன ஆகுது? கையில ஒட்டிக்குதா? அப்ப என்ன தேவைப்படுது? கைக்கு சோப் போட்டு கழுவுறமா? அந்த ஒட்டி இருக்கிற பற்று சோப் போட்டு கழுவுறோம், கையில ஒட்டிச்சு. இப்ப அந்த உணவு எடுத்து நாக்குல வச்சிங்களா இல்லையா? அந்த நெய் நாக்கு ஒட்டிக்குதா என்ன? நீங்க நாக்க வந்து பிரஷ் பண்ணி தான் அல்லது தேய்ச்சு அந்த நெய்யை உள்ள தள்ளுறீங்களா என்ன? அந்த நாக்கு போல இருக்கணும், அணுவிக்கணும். கிடைக்கிறத துப்பக்கூடாது, அதுல ஒட்டக்கூடாது. கை என்ன பண்ணிக்குது? ஒட்டிக்குது. அந்த மாதிரி ஒட்டக்கூடாது. எது? கர்ம பலனினால் எனக்கு என்னென்ன வெல்த்து, சொத்து, பத்து, நகை, உறவு, பையன், பொண்ணு, மறு என்ன கிடைச்சாலும் கை நெய்யில ஒட்டிக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கூடாது? ஒட்டிக்காமல். நாக்கு போல, நாக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? நெய்யை அணுவிக்குதா இல்லையா? நெய்ய டேஸ்ட் அணுவிக்குதா இல்லையா? அணுவிச்சுட்டு ஒட்டிக்குதா என்ன? ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நீங்க சப்போஸ் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு ஸ்வீட் அணுவிக்கிறீங்க, அந்த நாக்கு அந்த ஸ்வீட்டை பிடிச்சி வச்சுக்கிச்சு, விடவே இல்லை. அடுத்தது காரத்தை போடுறீங்க, தெரியுமா என்ன? ஒரு நாக்குக்கு தெரிய விஷயம் மனுஷனுக்கு தெரியல. என்ன தெரியல? அதுதான் வைராகியம்ங்கிறது. இப்படி சொல்ல வரேன். ஏன்னா வைராகியம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் காட்டுல வாழ்றது அப்படி அல்ல. எல்லாமே எது கிடைக்குதோ, கர்ம பலனினால் எது கிடைக்குதோ அதை வாங்கி அணுவிச்சுக்கோ. ஆனா என்ன பண்ணிரு? நாக்கு மாதிரி கிளீன் பண்ணிக்கோ, அதுல போய் ஒட்டிக்க கூடாது. நாக்கு வந்து எதாவது ஒட்டுதா? காரத்துல ஒட்டுதா, இல்ல இனிப்புல ஒட்டுதா? அப்ப பாருங்க, அந்த மாதிரி எதுலயும் ஒட்டாம இருக்கிறனாலதான் எது வந்தாலும் அதனால அணுவிக்க முடியுது. எதை நாக்குல போட்டால் நாக்கு அணுவிக்குது. எதனால அணுவிக்க முடியுது? அது விட்டுருது. விடுறவங்கனாலதான், வைராக்கியம் இருக்கிறவங்கனாலதான் உலகத்தில் இருக்கிற விஷயங்களை உண்மையாலுமே அணுவிக்க முடியும். இப்ப கை விடாதனால கைனால அணுவிக்க முடியாது. ஏன்? அது ஒன்ன அதை நீங்க கிளீன் பண்ணாதான் அடுத்த வேலைக்கு அது யூஸ் ஆகும். நீ கையில வளவலன்னு ஒட்டிருச்சு, அது வேற ஒன்று ஒரு வளவலன்னு ஒட்டுனது வேற ஒன்ன போய் ஒட்ட முடியுமா? ஒட்ட முடியாது. ஏன்? இட் நீட்ஸ் சம் கிளீனிங் ப்ராசஸ். ஸோ நாக்கு என்ன பண்ணுது? நாக்கு நல்லா யோசனை பாருங்க. நாக்கு அணுவிக்குது, அணுச்சொன்ன வைராகி அதை தள்ளிடுது. அப்பதான் அடுத்து அணுவிக்கிறதுக்கு அது ரெடி ஆகுது. அப்ப நீங்க அடுத்து போடுறீங்க, காரம் சாப்பிட்றீங்க, அதை வாங்கிட்டு அதை அப்படி இந்த காரத்தை ஒட்டி வச்சுக்குதா என்ன? உள்ள தள்ளிடும். அதுதான் ஏன்னா வைராக்கியம் புரியறதுங்கிற ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாரு. அப்ப சுவாமிஜி சொன்ன உதாரணம் இது. என்னஞ்சி எதெல்லாம் புரியுது, இந்த வைராக்கியம் மட்டும் எதை எடுத்தாலும் இதுல நான் பற்றுக்குன்னா வைராக்கி இருக்கா, பற்றுக்குன்னா வைராக்கியம் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படிங்கும்போது அவர் சொன்னார், நாக்கு எடுத்துக்கோ, அது என்ன பண்ணுதுன்னு பாரு. அந்த மாதிரி இரு. உடனே எனக்கு வேண்டாம் வேண்டாம், எதை வேணாலும் நாக்கு வாங்கிக்கும். நீங்க காரத்தை வைங்க வாங்கிக்கோ, உப்பை வைங்க வாங்கிக்கோ, தண்ணி வைங்க வாங்கிக்கோ, எதை வச்சாலும் வாங்கிக்கோ, வேண்டாம்லாம் சொல்லாது. ஆனா என்ன பண்ண? அனுபவிச்சு முடிச்சேன் அதுல இருந்து. அந்த மாதிரி இருக்கிறது வைராகியம். என்ன சொல்றாரு? நிறைய ஆத்மசு. ஏன் கடைசி ஏன் நாக்கு விட்டுருது? நாக்கிலே வச்சிருந்ததுன்னா அது என்ன? காரத்தை நாக்கிலே வச்சு பாருங்க, நாக்கு ஃபுல்லா புண்ணாயிடும். அதனால என்ன பண்ணுது? அது உள்ள தள்ளிடுது. அது இறுதியில் துக்கத்தை கொடுக்கும் என்று அதன் மூலியமாக பிறந்த என்ன வேர்டு அடுத்தது? விராக. வைராகியம் ஜாயத்தே சம்யக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? பிரவ்ரஜேத்னா சந்நியாசத்தை ஏடு. வல்லீனா தயவு செஞ்சு வைராகிய வல்லீனா
தயவு செஞ்சு சந்நியாசத்தை எடுத்துடாத. கம்முன்னு நீ எந்த ஆசிரமத்தில் இருக்கிறியோ அங்கேயே உட்கார்ந்து படி, வேதாந்தத்தை படி. அது வைராகி வரும்போது வரட்டும். அது வரைக்கும் கிவ் டைம் டு யுவர் மைண்ட். அது வரும்போது வரும். அவசரப்பட்டு வைராகியம் பெறுவதற்கு முன்னால சந்நியாசத்துக்கு வரதுனால தான் இன்னைக்கு நாம் இத்தனை போலி சாமியார்களை பார்க்கறன்னா இந்த இடத்துல பிரச்சனை நடந்துருச்சு. அவங்க வேணும்னு யாருமேங்க நான் நாளையிலேருந்து போலி சாமியார் ஆகணும் நாங்கள் வர்றாங்க பாவம், எல்லாரும் இதுக்கு தான் வர்றாங்க. ஆனால் இந்த வைராகியங்கிறது பெறாம வந்ததுனால தான் போலி சாமியார்கள் உருவாகிவிட்டார்கள். ஸோ அந்த நிலைக்கு யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. கிரகஸ்தாவத்தில் இருந்து கிரகஸ்த ஆசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணியே நிறைய பேத்துக்கு நம்ம குரூப்ல ஒரு ஆசை கூட வரலாம். கம்முனு தயானந்தர் மாதிரி, பிரம்ம யோகானந்த சாமிஜி மாதிரி, குருபிரானந்த மாதிரி நாமளும் விட்டு போயிட்டா ஜாலியா இருக்கலாம். இருக்கவே முடியாது. குடும்பத்தில் இருக்கிற ஒரு கணவனையே உங்களால மேனேஜ் பண்ண முடியலிங் போது ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா 40-50 மூளை இருக்கும். இங்க ஒரு மூளையவே உங்களால ஜமாளிக்க முடியல, பிரச்சனைன்னு ஓடுறங்கிறீங்களே, 2 மூளை 3 மூளை வச்சுக்கலாம். அங்க போனா 40-50 மூளை இருக்கும். எப்படி ஜமாளிக்க போறீங்க? அதனாலதான் சொன்னேன், nobody is qualified to get சந்நியாசம். அதுக்கு பூர்வ ஜென்மத்தில் நமக்கு பிராரத்தம் இருந்தா அதுக்கு உண்டான சூழ்நிலை அமைஞ்சு அவங்களாம் போறாங்க. டோன்ட் இமேஜின் அங்க போகணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களால எல்லாம் முடியவே முடியாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.